ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். அட் த சேம் டைம் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, வேர்ப்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸை மேக் பண்ணா நமக்கு என்னென்ன தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 விஷயம் தேவைப்படும் நான் சொல்லியிருந்தேன். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் தேவைப்படும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேர்ப் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வதா வந்து காம்ப்ளிமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3 பேர் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்திருந்தோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல தான் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, நவுன், ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிஞ்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நவுன்ல எப்படி யூஸ் பண்றது, ப்ரோனவுன் எப்படி யூஸ் பண்றது, சிங்குலர் ப்ளூரல் எப்படி இந்த சப்ஜெக்டோட யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த வேர்ப்னா என்ன அப்படின்றத ஜஸ்ட் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த வேர்பை 2 வேர்பா பிரிக்கிறாங்க. ஸோ வேர்ப்ஸ் வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பி வேர்ப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பி வேர்ப்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்மோன் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சம்திங் அப்படின்னு வச்சுக்கலாமே. அதோட எக்ஸிஸ்டா இருக்கா இல்லையா, அதோட தன்மை என்ன, அது என்ன நிலைமையில இருக்கு, அதோட ஸ்டேட் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பி வேர்ப்ஸ் அப்படின்றாங்க. இதை பத்தி நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லும்போது இதை பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பி வேர்ப்ஸ்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி வேர்ப்ஸ்குள்ள மொத்தம் 6 விஷயம் இருக்கு. ஒன்னு ஆம் அப்படின்றாங்க, செகண்ட் இஸ் அப்படின்றாங்க, மூணாவது ஆர் அப்படின்றாங்க, நாலாவது வாஸ், அஞ்சாவது வேர், ஆறாவது வில் பி. ஸோ இந்த 6 பேர் தான் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பி வெப்ன்றாங்க. நான் ஏன் இதை வந்து மூணா பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி மூணா ஏன் பிரிச்சிருக்கேன்றதை நான் ஃபியூச்சர் கிளாஸ்ல டீட்டெயிலாக சொல்றேன். ஏன்னா மூணுத்துக்குமே வேற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த பி வெப்ஸ்குள்ள மொத்தம் 6 விஷயம் இருக்கு. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி. இந்த 6 விஷயம் இருக்கு. இந்த 6ம் சப்ஜெக்டோட நிலைமையை பத்தி சொல்றதுதான் இந்த பி வெர்ப்ஸ். சப்ஜெக்ட்னா என்ன? நவுன். அதாவது நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் இதெல்லாம் தானே சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன மாதிரியான என்ன மாதிரியான ஸ்டேட்ல இருக்கு, என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா சொல்றது தான் இந்த பி வெர்ப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அட் த சேம் டைம் மெயின் வெர்ப்னாலும் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியரா புரியும். சரி, இப்போ மெயின் வெர்ப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் வெர்ப்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ஷனை பத்தி சொல்றது தான் மெயின் வெர்ப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான வேர்ப். அதாவது இந்த வேர்ப் இருந்தால் தான் நம்மளால ஒரு ப்ராப்பரான சென்டென்ஸே மேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் நம்ம யூஸ்வலா நம்ம இதுதானே இத்தனை நாளா படிச்சுட்டு இருந்தோம். என்ன மாதிரியான ஆக்ஷன் நடக்குது அதை பத்தி சொல்றது தான் வந்து மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ரன்னா என்ன, ஓடிட்டு இருக்கிறது, கரெக்டுங்களா, ஓடுறது. அப்போ அது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை பற்றி சொல்றது மெயின் வேர்ப். அப்புறம் ஈட்னா என்ன, சாப்பிடுறது, அது ஒரு ஆக்ஷன். பிளேனா என்ன, அது ஒரு ஆக்ஷன். அந்த மாதிரி ஆக்ஷனை பத்தி சொல்றது தான் மெயின் வெர்ப் அப்படின்றாங்க. ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை பத்தி சொல்றது தான் பி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு பி வெர்ப்ஸ்க்கும் மெயின் வெர்ப்ஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலான்றது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ரீசெண்டா ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தை நான் 2 தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுல 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்? நான் வந்து ரீசெண்டா ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு நல்ல படம்ன்றது என்ன? அதாவது படம்ன்றது என்னது? அது வந்து ஒரு நவுன். அந்த படத்தை பத்தி நான் வந்து என்ன சொல்றேன்? டிஸ்கிரைப் பண்றேன். என்னன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றேன்? நல்ல படம். அப்படின்னா என்ன? அதோட ஸ்டேட், அதோட நிலைமையை பத்தி நான் சொல்றேன். அது எந்த மாதிரியான நிலைமையில இருக்கு அப்படின்னு. சோ அந்த நல்ல படம்னு சொல்றேன் பாத்தீங்களா? அந்த நல்லன்றது தான் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பீவப். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? நான் 2 தடவை பார்த்திருக்கேன்னு சொல்றேன். இப்போ நான் சில விஷயம் செஞ்சிருக்கேன். என்ன செஞ்சிருக்கேன்? 2 தடவை பார்த்திருக்கேன். அப்போ அதுதான் மெயின் வெர்ப். ஸோ பி வெர்ப்னா என்னன்னா, அந்த சப்ஜெக்டை பொறுத்து அது எப்படி இருக்குன்னு சொல்றதுதான் பி வெர்ப். மெயின் வெர்ப்னா என்னன்னா, அந்த சப்ஜெக்ட் எத்தனை தடவை அந்த ஆக்ஷன் பண்ணுதுன்னு சொல்றதுதான் மெயின் வெர்ப்ன்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தெரு ஃபுல்லா ஈரமா இருக்கு, ஏன்னா நேத்து நைட் மழை பெஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஒரு சென்டென்ஸ்ல. இப்போ இந்த சென்டென்ஸ்ல 2 விஷயம் இருக்கு. மெயின் வெர்பும் இருக்கு, அதே மாதிரி பி வெர்ப்ஸும் இருக்கு. ஸோ இதுல வந்து பி வெர்ப்ஸ்னா என்ன? தெரு ஃபுல்லா ஈரமா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப அது என்னது? அந்த தெரு ஈரமா இருக்குன்ற நிலைமையை சொல்றாங்க. அந்த தெருவோட ஸ்டேட்டஸ் என்ன?
ஈரமா இருக்கு. அதோட ஸ்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரமா இருக்குன்றது. அது எதனால ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நேத்து நைட்டு மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சிருக்குன்னா என்ன? ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனை பத்தி சொல்றது மெயின் வெர்ப். அந்த ஏரியா வந்து ஈரமா இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது பி வெர்ப்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிசாமோட வீடியோ ரொம்பவே குழப்பமா இருக்கு. இனிமே இவனோட சேனலை நான் பார்க்க போறதே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையில நம்ம என்ன சொல்லலாம்? குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதாவது அது அவரோட மைண்ட், ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்காரு? குழப்பமா இருக்கு, குழப்பமா இருக்குது அப்படின்றது மைண்ட். அவரோட விஷயத்தை பத்தி சொல்றாரு. நான் இனிமே பார்க்கவே மாட்டேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அது என்னோட ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைகளுக்குள்ளேயும் வியூப்ஸ் இருக்கும், மெயின் வெப்ஸ் இருக்கும். நாம தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை பேச பழகிக்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், இனிமே வீடியோ பார்க்க மாட்டேன்ட்டு. அதுக்காக அப்படியே பார்க்காம இருந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.